இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். நம்ம எப்போதும் மெயின் டிஷ்ஷில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக நம்ம என்னென்ன உணவில் சேர்த்திக்கிட்டால் உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மக்காசோளம், ராகி, அப்புறம் சோயா, வெந்தயம், உளுந்து இது போட்டு செஞ்ச தோசை இது. இதில் நிறைய நார்சத்து இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு குறையும். இது அடை தோசை மாதிரி இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறனால நமக்கு ரொம்ப நேரம் பசி தாங்கும். இது கூடவே கொஞ்சமாக தக்காளி சட்னி. இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கு தக்காளி ரொம்ப நல்லது. இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சட்னி. இதுலேயும் நார்சத்து இருக்குது. இது ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது நல்லது. ப்ரோட்டீனுக்காக ஒரு வேக வச்ச முட்டை வச்சுருக்கேன். இதில் ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் விட்டமின் B12 இருக்குது. இது தசை வளர்ச்சிக்கு உதவும். இது கூடவே நார்சத்துக்கும் விட்டமினுக்காக கொஞ்சம் பாதாம் வச்சுருக்கேன். பைனாப்பிள் கொஞ்சம் வச்சுருக்கேன். வேக வச்ச பட்டாணி, இது சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் போட்டு. பைனாப்பிளில் நிறைய விட்டமின் C இருக்குது, நார்சத்து இருக்குது, நிறைய மினரல்ஸும் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும், ஜீரண சக்தி அதிகரிக்கும், போன் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது பைனாப்பிள். அது மட்டும் இல்லாமல் இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கனால நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். இதில் பொட்டாசியம் கூட இருக்குது. இது பிளட் ப்ரெஷரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். அடிக்கடி பைனாப்பிள் சாப்பிட்டுட்டு வந்தால் ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது ஊற வச்ச பாதாம். இது வந்துட்டு விட்டமின் E அதிகமாக இருக்குது, ஃபைபர் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இது ஹேர் ஹெல்த்துக்கு, ஸ்கின் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. முக்கியமாக இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது கெட்ட கொழுப்பை குறைக்கும், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். அப்புறம் இதில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னு அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் லஞ்சோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.